சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சண்முகம் சந்தித்திருக்கிறார்கள். மது ஒழிப்பு நடைபயணத்தை தொடங்கி வைக்க முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அவர்கள் அழைப்பிதழை வழங்கியிருக்கிறார்கள். அன்பை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக வருகை தந்திருந்தார். அப்பொழுது அவரை சந்தித்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ ஒரு அழைப்பிதழை வழங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஜனவரி 2ஆம் தேதி மதிமுக சார்பில் மது ஒழிப்பு நடைபயணம் தொடங்க இருக்கிறது. அந்த மது ஒழிப்பு நடைபயணத்திற்கான அழைப்பிதழையும் அதைத் தொடர்ந்து அந்த மது ஒழிப்பு நடைபயணத்தினை தொடங்கி வைப்பதற்காகவும் முதலமைச்சரை சந்தித்து அந்த அழைப்பிதழை மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளும் அதே போன்று முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் எஸ்ஐஆர் பணி பாதிப்பு குறித்தும் அதே போன்று நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் குரல் கொடுப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டிருந்ததாகவும் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது சிபிஎம் எம்எல் ராஜாராம் சிங் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சமூக நீதி பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ இருவரும் தற்பொழுது முதலமைச்சரோடு சந்தித்து தற்பொழுது ஒவ்வொருவராக புறப்படுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.